சமூகத்தில் உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷனல் சேனல் வாயிலாக உங்களோட கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷனல் சேனலில் பல காரியங்கள், பல வீடியோஸ், பல சாட்சிகள், பல வசனங்கள் நிறைந்த காரியங்கள் வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய கண் என்மேல் பட்டது நிமித்தமாய் இந்த வேளையில் உங்களோடு சேர்ந்து ஆராதிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து இணைந்து ஆராதிப்பீங்க நான் நம்புகிறேன். ஆமென். ஆராதனை என்பது தேவனை அறிகிற அறிவு இல்லையா? அதான் மோசே இப்படியாக அந்த யாத்திராகமம் 33:13 சொல்கிறது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். ஆமென். உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும், அதாவது அந்த வேர்டு உம்மை அறிவதற்கும் என்று சொல்லுகிற காரியம் என்னன்னா, உம்மை அறிந்து கொள்வது, டு நோ. அதாவது ஹீப்ரூவில் சொல்லும் பொழுது யாடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாடா அப்படின்னா தேவனை வருடி பார்க்கிற ஒரு அனுபவம் இல்லையா? தேவனை வருடி பார்க்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஐ மீன் கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். அதான் சங்கீதக்காரன் 139 இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் சொல்கிறார். நாம் சங்கீதக்காரன் சொல்கிறது போல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அவரை நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் மகாராஜா. ஆமென். அவருக்கு ஒத்த ஒரு தெய்வம் இல்லவே கிடையாது. ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நம்ம துதித்து ஆராதிக்க போகிறோம். இந்த வேளையில் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவர். மீன் அப்படிப்பட்ட தேவன் நம்ம துதிக்க போகிறோம். இந்த மாலை வேளையில் நம்ம சேர்ந்து இணைந்து அவரை ஆராதிப்போமா? இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாவமுக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அப்பா, இந்த வேலையை எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கான பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்களே, நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்தணும். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களேப்பா. அதனால இந்த வேளையில் நாங்கள் உம்முடைய துதியை சொல்லி நீர் செய்த உபகாரங்களையும் நன்மைகளையும் நினைத்து நாங்கள் பாடி கீர்த்தனை பண்ண வந்திருக்கிறோம். அன்றைய இந்த துதிகளை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். அன்றைய இந்த பலியை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். இந்த மகிமையை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம்ப்பா. அன்றைய துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீங்கப்பா. அன்றைய உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே. சொல்லுங்களா? வழி நடத்தும், வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே. பலவீனன் பலவானென்பேன், உந்தன் பிரசன்னம் வருகையில். கூரை உள்ளவன் நீ
சந்தோஷம், ஒரு சமாதானம் வேறு எதுவுமே இல்லை. ஆமென், ஆமென். அது மோசே சொல்கிறது போல் அவரை அறிகிறது, அந்த அறிகிற அறிவு, ஆமென், அவரை வருடி பார்க்குற ஒரு அனுபவம், ஆமென், அவரை தடவியாகிலும் பார்க்குற ஒரு அனுபவம், அந்த அனுபவத்திற்கு ஈடான ஒரு அனுபவம் வேறு எங்கேயுமே இருக்காதுங்க. சில நேரங்களில் நம்ம ஆராதனை என்பது ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவோ நம்ம எண்ணி விடுகிறோம். அப்படி அல்ல. தேவன் எதிர்பார்க்கிறது ஆராதனை என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு அனுபவமாக, ஒரு அனுபவிக்கிறவனாய் நீ இருக்க வேண்டும் என்பது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த வேலையில் நம்ம திரும்ப சொல்ல போகிறோம், அப்பா என்னுடைய பாதைகள், என்னுடைய சூழ்நிலைகளில் அன்றைய ஒருவேளை நான் அன்றைய உண்மை அறிகிற அறிவில் நான் அன்றைய முதிர்ச்சி இல்லாதவனாக இருக்கிறேன்னா, அப்பா இந்த வேலையில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறப்பா, எங்களை சரண்டர் பண்ணுகிறோம் ராஜா. அந்த யாடா பண்ணி பார்க்குற அந்த அனுபவம், உண்மை தடவி பார்க்குற அந்த அனுபவம், உண்மை தொட்டு பார்க்குற ஒரு அனுபவம் அப்பா எங்களுக்கு வேணுமே அப்பா. ஆண்டவரே நான் அதை விரும்புகிறப்பா, ஆண்டவரே நாங்கள் அதற்கு ஆசைப்படுகிற ஆவியானவரே, ஆண்டவரே இந்த வேலை நாங்கள் கேட்கிறப்பா. ஆண்டு இத்தனை நாள் நாங்கள் எப்படி ஆராதித்து கொண்டிருந்தோம் என்பது எங்களுக்கு தெரியவில்லைப்பா. ஆண்டு இத்தனை நாள் ஆராதனை என்பது என்னவென்று எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆண்டு இன்றைக்கு நாங்கள் பாடும் பொழுது முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட அப்பா உண்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளர்ந்தவர்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று சொன்னது போல அன்றைய நாங்களும் உண்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும் அப்பா. அன்றைய உண்மை கிட்ட நெருங்கணும் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்காவியானவரே. வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே. சொல்லுங்க, வழி நடத்தும், வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே. நீர் வாரும், நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், என் முன் செல்லும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே, உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. பாருங்களேன், அந்த மோசே அந்த பாளையத்துக்கு புறம்பே வந்து மேகஸ்தம்பத்தை தான் பார்த்து அனுபவத்துக்கு பின்பதாக வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் என்று வாசிக்கிறோம். ஆமென். அன்று இரண்டாவது முறையாக சீனை மலைக்கு வர சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவர் வந்து இறங்கி, அதாவது நாம் அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரும் பொழுது, இன்னும் அதிகமாக நம்ம ஆர்வப்படும் பொழுது, அவரை அறிகிற அறிவில் நம்ம இன்னும் ஆசைப்படும் பொழுது, வாஞ்சிக்கும் பொழுது, கர்த்தர் இறங்கி மோசே அருகே வந்து நின்றுன்னு நம்ம பார்க்குறோம். ஆமென். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஆராதனையை தான் நம்ம தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம அருகே நின்று நம்மோடு கூட நாம் ஏறெடுக்கிற துதிகளை அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறாரா என்பதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆராதனை தான் அது முழுமையான ஒரு ஆராதனையாக இருக்கும். ஸோ இந்த வேளையில் தேவனுடைய மகிமையானவரை நம்ம உயர்த்த போகிறோம். அந்த மகிமையான தேவனை நம்ம உயர்த்தி நம்ம பாட போகிறோம். அந்த மகிமையான தேவன் மாத்திரம்தான் நம்ம வழி நடத்த முடியும். எல்லா தடைகள் மத்தியிலும், எல்லா கோணலான பாதைகள் மத்தியிலும் அவர் ஒரு மாத்திரம்தான் செவ்வையான பாதையை உண்டு பண்ண முடியும். மகிமை, தேவ மகிமை, மகிமை, என் மேல் மகிமை, மகிமை, தேவ மகிமை, மகிமை, என் மேல் மகிமை, என் மேல் மகிமை இறங்கணுமே.
அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. என்மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. காற்றாய் மழையாய் அக்கினியாய் என்மேல் இறங்கணுமே. காற்றாய் மழையாய் அக்கினியாய் என்மேல் இறங்கணுமே. என்மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. என்மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் பலமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. கீழ்காற்றை வீச பண்ணி காடைகள் அனுப்பி வைத்தீர். பெருங்காற்றை வீச பண்ணி புது வழி திறந்து வைத்தீர் எனக்காய். கீழ்காற்றை வீச பண்ணி காடைகள் அனுப்பி வைத்தீர். பெருங்காற்றை வீச பண்ணி புது வழி திறந்து வைத்தீர். என்மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. அமராஜா என்மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் பலமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. சொல்லுங்க, என்மேல் மகிமை இறங்கணுமே. என்மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. என்மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் பலமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. ஆமாப்பா, என்மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. ஓ, என்மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் பலமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. Yes, Lord. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க மேல உங்களுடைய மகிமை விளங்க பண்ணுங்க ராஜா. அந்த மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை எங்கள் மேலே வைங்கப்பா. அந்த அபிஷேகத்தை எங்கள் மேலே வைங்கப்பா. ஆண்டவரே, அந்த அழைப்பை, அந்த திட்டத்தை எங்கள் மேலே வைங்கப்பா. அன்று இந்த வேலை யாரெல்லாம் என்னோட கூட சேர்ந்து ஆராதித்தார்களோ, அன்று அவருடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வழியில் வேணால் போய் கொண்டிருக்கலாம். அன்று இதுவரைக்கும் அன்றைய தேவன் அன்றைய அவர்களை சந்திக்காமல் இருந்தால், அப்பா இந்த வேலையில் அன்றைய ஒரு சந்திப்பு ஏற்படட்டும். ஆண்டவரே, ஒரு அனுபவம் ஏற்படட்டும். உம்முடைய மகிமை அவர்கள் மேலே விளங்க பண்ணுங்கப்பா. உம்முடைய மகிமை அவர்கள் மேலே இறங்க பண்ணுங்க தகப்பனே. அப்பா, அந்த மேகஸ்தம்பத்தை போல அன்று இறங்கி நின்ற அந்த மகிமை அப்பா அன்று எங்கள் மேலே, எங்கள் மத்தியில், எங்கள் அருகையில் வந்து நிற்கிற அளவுக்கு நாங்கள் தகுதி பெற்றவர்களை நாங்கள் மாறுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் மேலே விளங்க பண்ணுவதற்கு, நாங்கள் தகுதியுடையவர்களை மாறுவதற்கு, ஆண்டவரே திரும்பவும் சொல்கிற ஒரே காரியம் தாவீது சொன்னது போல, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கப்பா. எங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நாங்களும் உம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ள இன்னும் அதிகமாய் உம்முடைய பிரசனத்தில், இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தையில், வசனத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆர்வமாய் வாஞ்சையுள்ளவர்களாக மாறுவதற்கு தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா.
ஆண்டவரே எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஒரு இடத்துல சொல்லி நான் இந்த ஆராதனையை முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்பது அல்ல. அதாவது முதலாவது படி இரண்டாவது படி அப்படி என்பது அல்லவே அல்ல. ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் அங்கே 100வது படியில் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. அப்படிப்பட்ட காரியத்தை அவர் நமக்கு சொல்லியும் கொடுக்கல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆமேன். அடுத்த படி ஒவ்வொரு படிப்படியாய் நாம் முன்னேறி செல்வது தான் தேவன் விரும்புகிறார். அதாவது ஆண்டுடைய சமூகத்தில் நாம் படிப்படியாய் அவரை அறிந்து கொண்டு முழுமையாக அவரை அறிந்து கொள்ள முடியவே முடியாது, யாராலும் முடியாது. ஆனால் இருக்கிற நாட்களில் நாம் இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்வதற்கு, அவரை தேடுவதற்கு நாம் நம்மளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.